சென்னையில ஒரு இளைஞரை அவரோட சக நண்பர்களே ஆற்றுல மூழ்க வச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சென்னையை சேர்ந்த நரேஷ் அப்படிங்கிற இளைஞர் ஏசி மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில வேலைக்கு போன இவரு வீட்டுக்கு வராததால நரேஷோட தாயார் நந்தப்பாக்கம் காவல் நிலையத்துல என்னோட மகனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை அளிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது நரேஷ் அவரோட நண்பர்களான கார்த்திகேயன், திலீப் அப்படிங்கிற இளைஞர்களோட மணப்பாக்கம் அடையாறு ஆற்றங்கரையோரமா உட்கார்ந்து மது அருந்தி இருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரமடைஞ்ச கார்த்திகேயனும் திலீப்பும் அங்க பக்கத்துல இருந்த ஒரு கயிறை எடுத்து நரேஷோட கழுத்துல இறுக்கி இருக்காங்க. தொடர்ந்து அவரை ஆத்துல மூழ்கடிச்சு கொலையும் பண்ணிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச போலீசார் சம்பவ இடத்துக்கு போய் நரேஷோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து கார்த்திகேயனையும் திலீப்பையும் கைது செஞ்சு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. மது போதையில தன்னோட நண்பனையே 2 பேரு கொலை பண்ணியிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.